வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். மருத்துவர், குழந்தைகள் மருத்துவர், சிறப்பு நிபுணர். இந்த இயற்கை விவசாயம் நம்மலாம் பேசிட்டு இருக்கோம். ஐயா டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் பிறந்த குழந்தைக்கு இயற்கை உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அது இப்போ முழு நேர தொழிலாகவே போயிடுச்சு. மருத்துவ தொழிலை கூட விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இயற்கை உணவு நம்ம வழிபடுத்துறோம், இயற்கை விவசாயிகள் நாம செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மனிதனா பிறந்த அந்த பூமிக்கு பிறந்த உடனே நமக்கு இயற்கை உணவு என்னன்னா தாய்ப்பால் தான். அதை சிறப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு. அதை அந்த கருத்தை வலியுறுத்தி இப்போ சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார் ஐயா. இந்த காலகட்டத்தில் விடாம தொடர்ந்து ஊர் ஊரா ஒவ்வொரு மீட்டிங்லயும் தாய்ப்பால் தாய்ப்பால் தாய்ப்பால்னு. சார் கொஞ்சம் திரும்புங்களேன். அவர் சட்டை கூட தாய்ப்பால் தான் இருக்கும். சும்மா வாங்க எல்லாரும் பார்க்கட்டும். எங்கே போனாலும் இந்த சட்டை தான், அந்த மாதிரி சட்டையில தான் அவர் போவாரு. அதாவது தாய்ப்பால் முக்கியம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தன்னைத்தானே அப்படி மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மனிதரை இந்த சபையில கூப்பிட்டு கௌரவிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அதற்கு வாழ்த்து சோழமண்டல கூட்டமைப்பு அண்ட் மாஸ் கல்லூரி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கொண்டு ஐயாவை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. மேடையின் வலதுபுறம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் பருகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது மனித குலத்திற்கான முதல் மருத்துவன் யாருன்னா அது இயற்கை விவசாயி தான் முதல் மருத்துவன். டாக்டர்லாம் கிடையாது. விவசாயி தான் முதலான மருத்துவம் விவசாயி தான். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு பல கோடி பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த உரம் பூச்சி மருந்து இந்த நஞ்செல்லாம் சேர்ந்த உணவுகளை சாப்பிட்றதுனால இன்னைக்கு மனிதன் மிகுந்த கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறான். அதனால பல லட்சம் பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, பல கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருன்னா நாங்கெல்லாம் செய்யறதில்லை. நாங்கெல்லாம் வியாதி வந்த பிறகு வைத்தியம் பண்ணுவோம். ஆனால் முதல் மருத்துவம் யாருன்னா தடுப்பு மருத்துவம் யாருன்னா இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயி தான் அவருக்கு முக்கியமான ஒரு காரணம். அதனால் அந்த இயற்கை விவசாயம் பல்கி பெருக வேண்டும், அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும், மக்கள் நலமுடன் வாழ வேண்டும். இந்த நல்முயற்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை கூறி பாராட்டுகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.